வணக்கம் நண்பர்களே, நான் அசோக் ராஜ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சில்லரை நம்ம ஆன் பண்ணும்போது ஒரு சில விஷயத்த பண்ணக்கூடாது. ஸோ, அதில் ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது. நிறையா பண்ணக்கூடாது. ஒரு சில்லர் ஆன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்றத தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ, டிஸ்கஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், பிளம்பிங், ஹெச்விஏசி ரிலேட்டட் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ, இன்னொன்று நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன், அதாவது என்னுடைய எல்லா வீடியோத்துக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதிலேயே போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. பட் ஆனால் என்னென்னா, தனியா வந்து ஆரம்பித்து அதில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்றதுக்காக நான் தனியா வந்து ஒரு ஒரு சேனல் வந்து உருவாக்கி, அதில் வந்து என்னுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ, அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அதையும் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ, இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்கிட்ட 200 டிஆர் சில்லர் ரன் ஆகிட்டுருக்கு வித் 2 பிரைமரி பம்ப். ஓகேங்களா? ஸோ, இன்னும் எனக்கு அடிஷ்னல் சில்லர் இருக்குது, அடிஷ்னல் பிரைமரி பம்ப் இருக்குது. பட் நான் என்ன பண்ண போகிறேன், 2 சில்லர் 2 பிரைமரி பம்ப் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கமாண்ட் வருது, இன்னும் 2 சில்லர் ஆன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஸ்டின் பாருங்கள், கேன் வி சுவிட்ச் ஆன் தி அனதர் செட் ஆஃப் 100 டிஆர் சில்லர் வித்தவுட் டர்னிங் ஆன் தி அடிஷ்னல் பிரைமரி பம்ப்ஸ்? இதுதான் கொஸ்டின். ஸோ, 2 சில்லர் 2 பிரைமரி பம்ப் ரன் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்ன கமாண்ட் கொடுக்குறாங்கன்னா, இன்னும் 2 பிரைமரி பம்ப் இன்னும் 2 சில்லர் போய் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ, நான் இப்போ என்ன பண்ணணும், டைரெக்டாக போய் சில்லர் ஆன் பண்ணணுமா, இல்லை பிரைமரி பம்ப் ஆன் பண்ணணுமா? ஸோ, இதான் கொஸ்டின். ஸோ, நிறைய பேத்துக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ, தெரியாதவங்களுக்கான ஆன்சர் இதோ அதிலே இருக்குது. என்ன போட்டிருக்கேன், ப்ராப்ளம். ஸோ, என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்லருமே வந்து பார்த்தீங்கன்னா, சம் வாட்டர் ஃப்ளோ தேவை. ஒரு 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 வாட்டர் ஃப்ளோவுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜிபிஎம்மில் வாட்டர் ஃப்ளோவை வந்து நம்ம மெஷர் பண்ணுற அந்த ஒரு இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜிபிஎம், இன் டெர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப் பர் ஹவர்ல நம்ம சொல்லலாம். ஸோ, அந்த ஜிபிஎம் வந்து அச்சீவ் ஆகணும். அந்த ஜிபிஎம் இருந்தால் தான் அந்த சில்லர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அது அந்த மாதிரி தான் எல்லா சில்லருமே வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய கேஸில் 2 × 100 டிஆர் நான் சொல்கிறேன். அதில் ஒரு 100 டிஆர் இருக்குது தெரியுங்களா? அந்த 100 டிஆர் 100 ஜிபிஎம் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 டிஆர் எனக்கு 200 டிஆர், அப்போ சாரி 2 100 டிஆர், அப்போனா எனக்கு 200 ஜிபிஎம் தேவை. அப்போ எனக்கு 200 ஜிபிஎம் கொடுக்கணுன்னா, அந்த ஜிபிஎம் வாட்டர் ஃப்ளோ என்ன கொடுக்கும், தானா சில்லருக்கு எடுத்துக்காது. அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். அந்த வாட்டர் ஃப்ளோவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். அதுக்கு தான் என்னுடைய பிரைமரி பம்ப். ஸோ, பிரைமரி பம்ப் ஆல்வேஸ் இஸ் சப்போர்ட்டிங் டு தி சில்லர். சரிங்களா? சில்லருக்கு என்ன ஜிபிஎம், என்ன வாட்டர் ஃப்ளோ வேணுமோ அதை கொடுக்குறதுக்கு தான் பிரைமரி பம்ப் யூஸ் ஆகுது. பொதுவாக சில்லரும் பிரைமரி பம்போட ஜிபிஎம்மும் வாட்டர் ஃப்ளோ அந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிப்பிக்கலாக இருக்கும். இல்லை ஒரு +or-10, 20 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வால்வை த்ராட்டில் பண்ணியும், இல்லைனா வந்து ஒன்று அங்கே டிஸ்சார்ஜ் எண்டில், பம்போட டிஸ்சார்ஜ் எண்டில் த்ராட்டில் பண்ணியும், இல்லைனா வந்து இதோட சில்லருடைய எண்டில் வந்து த்ராட்டில் பண்ணியும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு கமாண்ட் வந்தது, நான் என்ன பண்ணிடுறேன், டேரெக்டாக போய் சில்லர் ஆன் பண்ணிடுவேன். அப்போ என்ன நடக்கும், ஆல்ரெடி என் 2 சில்லர் ரன் ஆகிட்டுருக்கு, 2 பிரைமரி பம்ப் ரன் ஆகிட்டுருக்கு. நான் அடிஷ்னலாக போய் 2 சில்லர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ, என்ன அப்போ நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சில்லர், ஓடிக்கிட்டு இருக்கிற சில்லர் என்ன ஆகும் அப்படின்னா, டவுன் ஆகும். டவுன் ஆகி அதில் ஒரு அலாரம் பாப்பப் ஆகும். லோ ஃப்ளோ அலாரம். டெஃபினட்டாக நீங்கள் வேணால் ஒரு ட்ரையல் கூட எடுத்து பாருங்கள். 2 சில்லர் ரன் ஆகிட்டே இருக்குது, 2 பிரைமரி பம்ப் ரன் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அடிஷ்னலாக போய் 2 சில்லர் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளோ அலாரம் டெஃபினட்டாக உங்களுடைய சில்லர் ட்ரிகர் ஆகும். அப்படி ட்ரிகர் ஆகிறதால என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் உங்கள் சில்லர் வந்து ஷட் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஐ மீன் உங்களுடைய லோடு, உங்களுடைய அந்த சில்லரில் சப்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த கூலிங் லோடு, நீங்கள் எதுக்கு அந்த கூலிங்கை நீங்கள் கொடுக்குறீங்களோ, அது அந்த லோடு வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு சில்டு வாட்டர் டெம்பரேச்சர் டெல்டா டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. இட் மீன்ஸ் தட் யுவர் கூலிங் லோட் வில் கெட் டிஸ்டர்ப்டு, வில் கெட் அஃபெக்டட். சரிங்களா? ஸோ, இதுதான் வந்து ப்ராப்ளம். இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா, டைரெக்டாக போய் சில்லர் ஆன் பண்ணிங்கன்னா இதான் ப்ராப்ளம். ஸோ, அதுக்கான கரெக்டாக ஆக்ஷன் என்ன பண்ணால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சில்லர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரைமரி பம்பை போய் நீங்கள் ஆன் பண்ணணும். அந்த பிரைமரி பம்ப்பு எதை மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா, உங்களுடைய சில்லர் டிசைன் ஜிபிஎத்துக்கு, உங்களுடைய சில்லர் வந்து எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ எடுக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பிரைமரி பம்ப் ஆன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்,
என்னுடைய சில்லர் வந்து ஒரு 100 ஜிபிஎம் எடுக்குது. ஆனா, என் பம்பு வந்து ஒரு 50 ஜிபிஎம் தான் குடுக்கும் அப்டின்னா, நான் அங்க இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, 2 பம்ப் நான் ஆன் பண்ணணும். கிளியரா? ஸோ இதாங்க இதுக்கான இந்த வீடியோக்கான ஒரு கொஸ்டின். இது ஒரு நீங்க டிப்ஸா கூட எடுத்துக்கலாம். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க சில்லர் ஆன் பண்ண போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பிரைமரி பம்பை ஆன் பண்ணுங்க. ஒரு சர்க்குலேஷன் வரும். அதுக்கப்புறம் போய் சில்லர் ஆன் பண்ணுங்க. சப்போஸ் சில்லர் ரன் ஆயிட்டே இருக்கிற இடத்துல அடிஷனல் சில்லர் போடணும்னாலும், நீங்க பிரைமரி பம்ப் ஆன் பண்ணிட்டு தான் நீங்க அடிஷனல் சில்லர போய் போடணும். போடல அப்டின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து உங்களுக்கு லோ ஃப்ளோ அலாரம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய டெல்டா T மெயின்டெயின் ஆகாம உங்களுடைய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால உங்க லோட் வந்து கொஞ்ச நேரத்தில அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஸோ ஆ ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதே மாரி வேற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ம் டிப்ஸா எடுத்துக்கலாம். இல்லன்னா இதே மாரி வேற ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி மாரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் போய் சேரணும். அவங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்க விரும்புனீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ. பை.